12 திருமுறைகளில் 7ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய திருப்பாட்டு என்கின்ற அந்த திருமுறையை அருளி செய்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். திருக்கைலைமால் என்று சொல்லக்கூடிய அந்த கைலை மலையில் சிவபெருமானுடைய அணுக்க தொண்டராக விளங்கியவர் ஆளாள சுந்தரர் அப்படின்னு அவருடைய பெயர். ஏன் இவருக்கு ஆளாள சுந்தரர் அப்படின்னு பெயர் வந்துன்னா, பார்க்கடலை கடைகின்ற பொழுது வாசுகி என்கின்ற அந்த பாம்பு கக்கிய விஷம் அது ஒரு ஆழம். அது மட்டும் இல்லாமல் அந்த பார்க்கடலை கடைகின்ற பொழுது ஏற்பட்ட ஒரு ஆழம், 2 விஷங்களும் சேர்ந்து ஆழமாகி ஆழகாலமாக அங்கு தேவர்களை எல்லாம் அச்சுறுத்தியது. தேவர்கள் எல்லாம் இந்த ஆழகால விஷத்திற்கு அஞ்சி 4 புறங்களிலும் சிதறி ஓடி கடைசி சிவபெருமானிடம் சென்று முறையிடுகின்ற பொழுது சிவபெருமான் இந்த சுந்தரரை அழைத்து அவ்விடத்தை இவ்விடம் கொண்டு வா என்று பணித்து அருளினார். இப்போ இந்த பார்க்கடலில் உருவாகி அந்த ஆழகால விஷத்தை நெல்லிக்கனி போல தன்னுடைய உள்ளங்கையில் எடுத்துக்கொண்டு கைலையில் கொண்டு சேர்த்தவர் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதனால தான் இவருக்கு பேர் ஆழகால சுந்தரர் அப்படின்னு ஒரு பெயர். சரி, இவர் சுந்தரர் எப்படின்னா, அங்கே அணுக்க தொண்டராக விளங்கக்கூடியவர். நாள்தோறும் அந்த சோலையில் சென்று மலர்களை எல்லாம் பறித்து மாலைகள் எல்லாம் தொடுக்கக்கூடிய கைங்கரியத்தை செய்யக்கூடியவர். சாமிக்கு திருநீர் அணிவதற்கான அந்த திருநீரை தன் கையிலே வைத்து கொண்டு அருகாமையிலே இருக்கக்கூடிய அணுக்க தொண்டராக விளங்கியவர் இந்த ஆளாள சுந்தரர். ஒரு முறை பார்வதியை சிவபெருமான் திருமணம் செய்கின்ற பொழுது அந்த திருமண கோலத்தை கண்ட தேவர்கள், சுவாமி எப்பொழுதும் இதே வடிவம் தாங்கி இருக்க வேண்டும், எங்களுக்கெல்லாம் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது சுவாமி என்ன செய்தார்னா, சாமி எப்பொழுதுமே நமக்கு உயர்ந்த ஆபரணங்களையும் உயர்ந்த ஆடைகளையும் வழங்கிவிட்டு அவர் புலித்தோலை அணிந்திருக்கின்றார், கழுத்திலே பாம்பினை அணிந்திருக்கின்றார், கையிலே மான் மழுவை அணிந்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் கழுத்திலே பாம்பினை அணிந்து கொண்டு இருக்கக்கூடியவர் சிவபெருமான். அவர் அந்த திருமண கோலத்தில் கண்ட அந்த காட்சியை கண்ட தேவர்கள் இதே போன்ற உருவத்தோடு விளங்க வேண்டும், எங்களுக்கெல்லாம் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் சிவபெருமான் ஒரு பிம்பத்திலிருந்து சுந்தரா வா என்று சொன்னவுடன் வந்தவர் தான் இந்த ஆளாள சுந்தரர். அவர் அணுக்க தொண்டராக இருந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் இப்படிப்பட்ட ஆளாள சுந்தரர் கைலை மலையில் தினந்தோறும் நந்தவனத்தில் சென்று அந்த மலர்களை பறிக்கக்கூடிய பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் தான். இதே போன்று இறைவனுடைய 2 தோழிகள், அணிந்திதே கமலினே என்று சொல்லக்கூடிய 2 தோழிகள் அங்கும் நாள்தோறும் அந்த மலர்வனத்தில் வந்து மலர்களை பறிக்கக்கூடிய தொண்டினை செய்யக்கூடியவர் தான். இருந்தாலும் சாமி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு திருவிளையாடலை விளையாடுகின்றார். அனுதினமும் பார்க்கக்கூடியவர்கள் தான். இருந்தாலும் இந்த மாதவம் செய்த தென்திசை ஓங்கிட தீதில்லாத ஒரு திருத்தொண்டர் தொகையை வழங்கிட வேண்டும். அதனால் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, மாதர் மேல் மனம் போக்கினார் அப்படின்னு சொல்கிறார். கைலை மலையில் அந்த அனுந்திதியை கமலினியை இருவரையும் நாள்தோறும் கண்டவர் தான் சுந்தரர். ஆனாலும் இந்த மாதவம், இந்த தென்திசையானது மாதவத்தை செய்திருக்கின்றது. அதனால் அந்த தென்திசை ஓங்க வேண்டும். அது இல்லாமல் தீதில்லாத ஒரு திருத்தொண்டர் தொகை என்ற நூலினை, அந்த 10 பாடல்களை அருளி செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பூலோகத்தில் சென்று அவதாரம் செய்ய வேண்டும். அதற்காக என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, மாதர் மேல் மனம் போக்கினார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்றார். இப்படி மாதர் மேல் மனம் போக்கிய காரணத்திற்காக அந்த அனுதிதே கமலினையோடு சென்று பூ உலகத்தில் வாழ்ந்துவான்னு சொல்லி சிவபெருமான் ஒரு கட்டளை இடுகின்றார். அந்த கட்டளைக்காக பூ உலகத்தில் வந்து சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் மகளாக திருமுனைப்பாடி என்கின்ற நாட்டில் திருநாவலூர் என்கின்ற தலத்தில் வந்து அவதாரம் செய்கின்றார். அவதாரம் செய்தவர் அந்த பறவையார் அனுந்திதி கமலினை 2 பேரும் திருவாரூரில் பறவையாராகவும் திருவொற்றியூரில் சங்கிலி நாச்சியாராகவும் அங்கு அவர்களும் அவதாரம் செய்து வாழ்ந்து வருகின்றார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் விரிந்து சொன்னால் அது விரிந்து கொண்டே போகும். 1 மணி நேரத்தில் நமக்கு நிறைவு செய்ய முடியாது. அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கின்றது? என்ன அறிவுரைகளை எல்லாம் நமக்கு இந்த மக்களுக்கெல்லாம் எடுத்துரைக்கின்றார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்தது தான் இந்த திருத்தொண்டர் தொகை. இன்னைக்கு அவர் திருவொற்றியூரில் வாழ்ந்திருக்கக்கூடிய காலத்தில் பறவையாரை திருமணம் செய்து அந்த திருவொற்றியூர் கோயிலுக்கு அனுதினமும் செல்கின்ற பொழுது அங்கு தேவாசிரியன் மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கின்றது. அந்த மண்டபத்தில் தேவர்கள் எல்லாம் ஆசிரிப்பார்களாம். என்ன கேட்டிங்கன்னா, நம்மளாம் இப்போ தானுமாலய சுவாமி திருக்கோயிலில் போகணுன்னு நினைத்தோம்னா அதுக்கு அவனுடைய அருள் வேண்டும். இருந்தாலும் என்ன செய்கிறோம்,
தினந்தோறும் அந்த ஆலயத்திற்கு வர வேண்டும் என்ற அந்த அவனுடைய அருளின் காரணமாக நம்ம என்ன செய்கிறோம், எந்த விதமான அனுமதி இல்லாமல் என்ன பண்ணுறோம், கோயிலுக்குள்ளே போகிறோம். ஆனால் கோயிலுக்குள்ளே போகும்போது அந்த கிழக்கு கோபுர வாசலில் அதிகார நந்தின்னு நந்தியம்பெருமான் இருக்கின்றார். அவரிடம் ஒரு அனுமதியை பெற்று செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு. ஆனால் இந்திரனே வந்தாலும் என்ன செய்ய முடியாது, பகல் நேரத்தில் வந்து பூஜை பண்ண முடியாது. அவன் அர்த்தஜாமத்தில் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது இந்த கோயிலுடைய நியதி, வழக்கமாக இருக்கக்கூடியது. அப்போது இந்திரன் வந்தால் எங்கே வந்து இருக்கணும், அவனுடைய தேர் வந்து இறங்கிய ஊர் தேரூராக விளங்குகின்றது. அனுதினமும் இன்றும் பூஜை செய்வது ஐதீகமாக விளங்கக்கூடியது ஆலயமாக நமது தானுமாலய சுவாமி திருக்கோயில் விளங்குகிறது. அப்போ தேவர்கள் ஒரு இடத்துல வந்து இருக்கணும். அதுக்காக திருவாரூரில் தேவாசிரியன் மண்டபம்னு ஒரு மண்டபம் இருந்து, அதில் தேவர்கள் எல்லாம் ஆசை இருப்பார்களாம். ஒரு துண்டு சீட்டை எழுதி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எப்பொழுது தரிசனத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு அனுமதி கேட்டு அங்கே ஓய்வில் இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் அனுமதி கிடைத்த பிறகு தான் அவர்களெல்லாம் கோயிலில் போய் வழிபாடு செய்யப்படும். அப்படிப்பட்ட அந்த தேவாசிரியர் மண்டபத்தில் ஆயிரக்கணக்கான அடியவர்கள் இருக்கின்றார்கள். அந்த அடியவர்களே மனத்தால் வணங்கி புறத்தால் வணங்காமல் செல்கின்றார்கள். ஆலயத்திற்குள்ளே போகும்போது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அடியார்களை எல்லாம் நெற்றியிலே நீரிட்டவர்களையும் உத்ராசம் அணிந்தவர்களையும் வணங்கிவிட்டு நாம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நியதியாக இருக்கின்றது. அப்படி மனதால் வணங்கி புறத்தால் வணங்காத காரணத்தினால விரண்மிண்ட நாயனார் ஒரு நாயனார், இவரை ஆட்கொண்ட சுந்தரரை ஆட்கொண்ட இந்த எம்பெருமான் வீதிவிடங்க பெருமானு எனக்கு புறம்பு, அடியாரை வணங்காமல் சென்ற இந்த சுந்தரரும் எனக்கு புறம்புன்னு சொல்லி அங்கு ஒரு விண்ணப்பத்தை வைத்து சுந்தரர் இந்த வழியாக தான் வருவார், அவரை கொலை செய்ய வேண்டும் சொல்லி கிழக்கு கோபுர வாசலில் விரண்மிண்ட நாயனார் மழுவாயுதத்தோடு காத்திருக்கின்றார். ஆனால் சாமி என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த காரியம் தெரிந்து என்ன பண்ணுறாருன்னா, நீ அடியார்களை பாடுக அப்படின்னு சொல்கிறார். அடியார்களை எங்கனம் பாடுவேன்னு சொல்லி மயங்கி நிற்கின்ற பொழுது சாமியே தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு அடியெடுத்து கொடுக்கின்றார். உடனே அடுத்தபடியாக என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லி 60 அடியார்களை போற்றுகின்றார். திருநீலகண்டத்து பாணனார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி 60 நாயன்மார்களை போற்றி அவர் திருத்தொண்டர் தொகை என்கின்ற அந்த நூலினை அருளி செய்கின்றார். அந்த 10 பாடல்களை 11 பாடல்களை அருளி செய்கின்றார். அந்த பாடலில் 60 நாயன்மார்களை தான் குறித்திருக்கின்றார். அவர் காலத்திற்கு முன்பும் சரி பின்பும் சரி நாயன்மார்கள் அடியார்கள் ஏதாவது வந்தால் அதை எப்படி கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுனால, பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையே பாடுவார்கள் அடியேன், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், முப்போதும் திருவேணி தீண்டுவார்க்கு அடியேன், முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் அம்மானுக்கு ஆளுன்னு சொல்லி அந்த பதிகத்தில் பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி தில்லைவாழ் அந்தனருக்கும் அடியார்க்கும் அடியேன்னு சொல்லி ஒரு 9 அடியார்களை தொகையடியார்களாக வைத்து போற்றுகின்றார். அப்போ 60 + 9 69 நாயன்மார்கள் தான் சொன்னது. 60 நாயன்மார்கள் 9 தொகையடியார்கள். பிற்காலத்தில் அந்த பாடலில் 11வது பாடலில் தன்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையராக விளங்கக்கூடிய சடையனாரையும் இசைஞானியாரையும் பேரளவில் வைத்து போற்றுகின்றார். இந்த பாடலை அருளி செய்தவர் திருநாவலூரன் அப்படின்னு சொல்லி ஆரூரன் அப்படின்னு தன்னையும் பதிவு செய்கின்றார். அதனை வலியுறுத்தி தான் இந்த திருத்தொண்டர் தொகைக்கு அடுத்தபடியாக வந்த 11ஆம் திருமுறையில் நம்பியாண்டார் நம்பிகள், திருநாரையூரில் இருக்கக்கூடிய நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதி என்கின்ற ஒரு நூலினை அருளி செய்கின்றார். அதில் தான் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஈண்டெடுத்த தாய் தந்தையராக விளங்கக்கூடிய இசைஞானியாரையும் சடையனாரையும் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா 3 நாயன்மார்களாக சேர்த்து 63 நாயன்மார்களாக, அருவான் மும்மை நாயன்மார்களாக அங்கு திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பிகள் தான் அதை 63 நாயன்மார்களாக அதை ஆக்குகின்றார். அதுக்கப்புறம் இப்போ 64, 65, 66ன்னு கூட்டிகிட்டே போகலாமா? அது இல்லை. மீதி எல்லாரையும் எதில் வைத்து வணங்குகின்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொகையடியார்களை வைத்து போற்றக்கூடிய, இப்பவும் நாயன்மார்கள் அடியார்கள் சிவத்தொண்டர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் தொகையடியார்களை வைத்து வணங்க வேண்டும் என்கின்ற அந்த கடப்பாடினை நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த காலத்திலே கொடுத்திருக்கின்றார். இதனை அடியொற்றி வந்த நூல் தான் திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லக்கூடிய சேக்கிழா பெருமான் அருளி செய்த பெரிய புராணம் என்கின்ற அந்த நூல். இதில் தான் அந்த பெரிய புராணம் என்னதுன்னு கேட்டால் செயற்கரிய செயல்களை செய்த பெரியவர்களை பற்றி பேசக்கூடிய நூல், அதனால் அது பெரிய புராணம் அப்படின்னு சொன்னது. திருத்தொண்டர்களை பற்றி பேசக்கூடிய நூல், அதனால் அது திருத்தொண்டர் புராணம் என்று வருகின்றது. அது இல்லாமல் 2 விதமான இருள் இந்த உலகத்தை சூழ்ந்திருக்கின்றது. ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, புறத்தே இருக்கின்ற அந்த இருள்.
இந்த புற இருள் என்னன்னு கேட்டிங்கன்னா அது சூரியன் வந்த பிறகு அது மாறிவிடும். ஆனால் நம்மளுடைய எல்லாருடைய உள்ளத்திலும் அக இருள் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த இருளை நீக்குவதற்காக வந்த நூல் தான் இந்த திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் இங்குதான் நாமம் கூறின் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலில் திருத்தொண்டர் புராணத்துக்கு புற இருளை நீக்கக்கூடிய சூரியனை போல அகையிருளை நீக்கக்கூடிய இந்த திருத்தொண்டர் புராணம்னு குறிப்பிடுகின்றார். அதில் காவிய தலைவனாக கதாநாயகனாக யாரை வைத்து போற்றுகின்றார்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வைத்து போற்றுகின்றார். தொடக்கத்திலேயும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் வருகின்றார். அந்த நூலிலே 4000 பாடல்கள் இருக்கின்றன. அதில் நடுவிலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வைத்து போற்றுகின்றார், இறுதியிலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வைத்து போற்றுகின்றார். இப்படி அந்த நூலானது நிறைவு செய்யப்படுகின்றது. இதில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு விஷயம் இருக்கின்றது கேட்டிங்கன்னா, திருமூலர் ஒன்றை குறிப்பிடுகின்றார். ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் ஆசை பட பட ஆய்வரும் துன்பம் ஆசை விட விட ஆனந்தமாமே அப்படின்னு ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள். நம்ம ஆட்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பார்த்தியா திருமூலரே ஒரு பாட்டில் சொல்லிட்டார், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள். இதெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போனா கோயில் குளம்லாம் மூர்த்தி தலம் தீர்த்தம் இதை முறையார் சொல்வார்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமேன்னு தாயுமானவர் சொல்லியிருக்கார். என்னைக்கு ஒரு குருநாதருடைய உபதேசம் கிடைக்கணும்னா ஆலயத்தை நோக்கி செல்ல வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தியை வணங்க வேண்டும், அந்த தலத்தை வணங்க வேண்டும், அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வணங்க வேண்டும். இது மூர்த்தி தலம் தீர்த்தம்னு சொல்லுவோம். இதையெல்லாம் முறையாய் யாரெல்லாம் வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, நல்ல சர்க்குரு வாய்ப்பார். ஒரு குருநாதர் வாய்க்க வேண்டுமென்னா ஆலய தரிசனம் முக்கியம். அப்படிப்பட்ட ஆலய தரிசனத்தில் நம்ம பெரியவர்களாம் கோயிலுக்கே போகாதவன் என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, நீ கோயிலுக்கெல்லாம் போகாத, வேலையை பாரு, வேலை தான் உனக்கு முக்கியம். எனக்கு ஒரு மாமா உண்டு, அடிக்கடி நீ கோயில் குளம்னு சுற்றிட்டு இருக்காத, என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா வேலையை ஒழுங்காக போ, வேலைக்கு அதிகமாக லீவு போடாத, இப்படி அடிக்கடி அறிவுரைகள் நமக்கு வந்துட்டுருக்கும். என்ன கேட்டிங்கன்னா அது அல்ல. கோயிலுக்கு தினந்தோறும் செல்லக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கோயிலுக்கு போங்க, ஆலயத்தை தினந்தோறும் வழிபாடு செய்ய வேண்டும்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தேனை ருசித்தவனுக்கு தான் அந்த தேனினுடைய இன்பம் தெரியும். தேனையே சுவைக்காதவன்ட்ட போய் தேன் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொன்னால் அதை பற்றி தெரியுமா? அது கருப்பாக இருக்குமா சிவப்பாக இருக்குமா அது தித்திக்குமா அப்படின்னு சொன்னால் தெரியாது. அதுபோல் ஆலய தரிசனம் நித்தியம் செய்ய வேண்டிய ஒன்று. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதான் சொல்லுவாங்க, நீ 60 வயசுக்கு பிறகு கோயிலுக்கு போனால் போகிறோம், இப்போமே கோயிலுக்கு போகாத. கோயிலுக்கு ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள்னு திருமூலரே சொல்லியிருக்காரு. அதனால் ஆசையெல்லாம் சாமி மேலே வச்சுருந்த ஆசைனாலும் குறைவாக வச்சுக்கோ, கூடுதலாக வைக்காத. அப்படி அல்ல அதனுடைய பொருள். என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா, சாமியோடு ஒன்று இருந்து நாம் பணி செய்கின்ற பொழுது கூட நமக்கு என்ன வரும்? ஆசை வரும். கோயிலில் போய் இருந்து நம்ம வழிபாடு செய்கின்ற பொழுது நமக்கு என்ன செய்யும்? ஐம்புலன் காரணமாக நமக்கு என்ன செய்யும்? ஆசைகள் வரும். அந்த ஆசையை விட வேண்டும். அதான் ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள் சொன்னார். அதே போல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலை மலையிலே இருக்கின்ற பொழுது அங்கே நாள்தோறும் பார்க்கின்ற அனந்திதை கமலினியை பார்த்தாலும் அன்றைய ஒரு நாள் என்ன செய்கிறார்? சாமி சிறிதளவு என்ன செய்கிறார்? அவருடைய மனத்தை போக்கினார், மனம் போக்கினார் அப்படி தான் சொல்கிறார். அப்போ அந்த ஆசையை அறுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த பாடமாக விளங்குகின்றது. அதனால தான் இந்த சித்தாந்தத்தில் இது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பதமுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பதமுத்தினா என்னென்னு கேட்டிங்கன்னா, சாமியோடு ஒன்றி இருந்து பணி செய்கின்ற பொழுது கூட ஆசைகள் வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த பதமுத்தி அடைந்தார் மீண்டும் பிறக்க நேரிடும். எங்கே ஆசை வந்தால் என்ன செய்ய முடியும்? மீண்டும் பூ உலகத்தில் பிறக்க நேரிடும் என்பதை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக விளங்குகின்றது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் சிந்திக்கின்ற பொழுது அவரை போல ஒரு சமூக ஒற்றுமையாளரை நாம் பார்க்க முடியாது. ஒரு 5-6 வாழ்க்கை வரலாற்றில் நம்ம ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது அவரை போன்று ஒரு சமூக ஒற்றுமையாளர் இல்லை. இசை வித்தகர், சிறந்த இசை வித்தகராக செயல்பட்டு இருக்கின்றார். சாமியே அவரை வன்தொண்டர் என்று சொன்னாலும் அவர் மிகவும் பணிவான தொண்டராக விளங்கி இருக்கின்றார்.
வழிபாட்டு முறையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் துன்புறுவோர் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுடைய துயரை எல்லாம் துடைத்திருக்கின்றார். காலத்தை பொன் போன்று கருதியவராக விளங்குகின்றார். அது இல்லாமல் யோக நெறிக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். தமிழகத்தினுடைய தனிப்பெரும் நாகரிகத்தை கடைபிடித்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நட்பினுடைய இலக்கணமாக திகழ்ந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இப்படி ஒவ்வொன்றாக அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக விளங்குகின்றது. என்னென்னு கேட்டிங்கன்னா, சமூக ஒற்றுமையாளர்னு சொல்கிறோம். இன்றைக்கி இந்த நூற்றாண்டில் சுப்பிரமணிய பாரதியார் என்ன சொன்னார்? ஜாதிகள் இல்லை அடி பாப்பா. அவரை போல் யாரும் சொல்ல முடியல. ஆனால் இதை 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்ந்தே காட்டியிருக்கின்றார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமுனைப்பாடியில், திருநாவலூரில் சடையனாரும் இசைஞானியார் என்று சொல்லக்கூடிய ஆதி சைவ அந்தனர் குலத்தில் வந்து தோன்றியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்தனர் குலத்தில் ஆதி சைவ சிவாச்சாரியார் வம்சத்தில் வந்து தோன்றியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆனால் அவர் தேர் உருட்டி விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது இவருடைய அழகை கண்டு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த நரசிங்க முனையரையா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன்னன் இவரை தத்தெடுத்து அரச பரம்பரையில் வளர்க்கின்றான். அப்போ பிறந்தது ஒரு குலத்தில், வளர்ந்து வருவது ஒரு குலத்தில் இவர் வளர்ந்து வருகின்றார். சரி, வளர்ந்து வருகின்ற பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் வருகின்ற பொழுது அங்கே ஒரு விஷயம் இருக்கின்றது. முதல்ல இவர் ஆதி சைவ அந்தனர் குலத்தில் தான் சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளை இவருக்கு மனம் பேசி முடிக்கின்றார்கள். புத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவெண்ணைநல்லூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தலத்தில் உள்ள சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளை மனம் பேசி முடிக்கின்ற பொழுது அங்கே என்ன பண்ணுறாரு? சாமி வந்து தடுத்தாள் கொள்கின்றார். ஏன் தடுத்தாள் கொள்கின்றார்னு கேட்டிங்கன்னா, இவர் கைலாய மலையில் ஒரு வேண்டுகோளை கேட்டிருந்தார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மானுட வாழ்வு கொண்டு பூ உலகத்தில் வந்து பிறக்கின்ற பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய வினைகளை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டியிருக்கும். இப்படி வினைகளை ஈட்டுகின்ற பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதனால் மீண்டும் பிறவிகள் வந்து விடக்கூடாது. அப்படின்னால வினைகள் ஈட்டாத வண்ணம் என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் அப்படின்னு கைலாயத்திலே வேண்டார். நம்மளாம் என்னது, ஆலயத்தில் போய் என்ன செய்யணும்? நமக்கு பெரிய பட்டியல் போட்டிருக்கோம், அப்படி தானே? வீடு வேணும், வாகனம் வேணும், பிள்ளைகள் நல்ல கல்வி கற்க வேண்டும், நல்ல வேலைக்கு போகணும், அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், அப்புறம் அடுத்தது அவர்களுக்கு குழந்தைகள் பெறணும். அப்படியே நம்மளுடைய பட்டியல் என்ன செய்யும்? அவங்க வீடு கட்டணும், அவங்க கார் வாங்கணும், அப்படியே என்ன செய்யும்? ஒரு மளிகை கடை பட்டியல் மாதிரி நீண்டுகிட்டே போகும். ஆனால் சாமிகிட்ட போய் நம்ம வேண்டுவது என்னென்னு கேட்டு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆலயத்தில் போய் தினந்தோறும் என்ன செய்யணும்னா, சாமிகிட்ட நான் இனிமேல் எந்த விதமான வினைகளும் ஈட்டாத வண்ணம் என்னை என்ன செய்ய வேண்டும்? நீ தடுத்தாட்கொள்ள வேண்டும். சாமிகிட்ட என்ன கேட்கணும்னா, என்னை மீண்டும் மீண்டும் வினைகள் ஈட்டாத வண்ணம் என்னை தினந்தோறும் என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சாமிகிட்ட ஒரு விண்ணப்பமாக வைத்துட்டு இருந்தோம்னா என்ன செய்யும்? என்னைக்காக ஒரு நாள் இவன் பல நாள் நம்மகிட்ட வந்து இப்படி கேட்டுகிட்டே இருக்கானே, இனி இவனுக்கு 60 வயசுக்கு பிறகு இல்லை 40 வயசுக்கு பிறகு இவன் வினைகளே செய்யாதவனை என்ன செய்யலாம்? இவனை தடுத்தாள் கொள்ளலாம் அப்படின்னு சாமிக்கு ஒரு கருணை வராதா? அதெல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றிலிருந்து நாம் படிக்க வேண்டிய ஒன்று. அப்போ பிறந்தது ஒரு குலம், வளர்ந்து வருவது ஒரு குலம். திருமணத்தை தடுத்தாள் கொள்கின்றார், ஓலை கொடுத்து இவரை தடுத்தாள் கொள்கின்றார். அந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும். வழக்காடு மன்றத்தில் ஒரு வயோதிக அந்தனர் வடிவத்தில் வந்து, இவன் எனக்கு அடிமை, இவனுடைய வழி வழியாக எனக்கு அடிமை அப்படின்னா, ஒரு அந்தனருக்கு அடிமையாவது இந்த உலகத்தில் நீதி இல்லையே அப்படின்னு இவர் பலவிதமாக பேசுவார். ஆனாலும் அவர் மறுத்து வழக்குகளை வைக்கின்ற பொழுது அவர் கொண்டு வந்திருந்த படி ஓலையை கிழித்து விடுவார். மூல ஓலையை திருவெண்ணைநல்லூரில் வைத்து சாட்சிகள், ஆவணங்கள் ஆதாரத்தோடு காண்பித்து, இவன் எனக்கு அடிமை என்று உறுதி செய்த பிறகு, உன்னுடைய வீடு எங்கிருக்கின்றது? திருவெண்ணைநல்லூரில் அப்படின்னு கேட்கின்ற பொழுது ஆலயத்தில் சென்று மறைந்து விடுகின்றார். மறைந்து விட்ட பிறகு தான் உங்களுக்கு தெரியும், இவர் வந்தது சாமி தான், நம்மளை தடுத்தாள் கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி, தமிழால் என்னை பாடுக அர்ச்சனையா அப்படின்னு சொல்கிறார். அதனால் இவர் என்ன செய்கிறார்? பித்தா விரை சூடி பெருமானே அருளாளா அப்படின்னு அந்த பதியத்தை பாடுகின்றார். அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீண்டும் திருமணத்தை இறைவனே நடத்தி வைக்கின்றார். ஒரு திருமணம் அல்ல, 2 திருமணத்தை நடத்தி வைக்கின்றார். பறவையார் பிறந்தது ஒரு குலம், கணிகையர் குலத்தில் பிறந்தவர் பறவையார், அவரை இவரோடு திருமணம் செய்து வைக்கின்றார். சங்கிலியார் திருவொற்றியூரில் வேளாளர் குலத்தை சார்ந்தவர், அவரை திருமணம் செய்து வைக்கின்றார். ஆக பிறந்தது ஆதிசைவ அந்தனர் குலத்தில், வளர்ந்தது மன்னருடைய பரம்பரையில் வளர்ந்து வருகின்றார்.
பறவையார் கணிகையர் குலத்திலிருந்து திருமணம் செய்கின்றார். வேளாளர் குலத்திலிருந்து சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்கின்றார். ஆக இவருடைய வாழ்க்கையில் 4 விதமான குலங்களில் என்ன பண்ணுறார், இவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார். அப்படின்னா இவர் ஒரு சமூக ஒற்றுமையாளர். ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்கின்றதை 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து காட்டியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் சுந்தரரை குறிப்பிடுகின்றது. அதே போன்று இசை வித்தகர். இவரை சுவாமி தடுத்தாட்கொண்ட பிறகு இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா பாடுறார். பித்தா பிறை சூடின்னு நான் பாடினதை பாடுறோம். அதுபோல் நான் ஏன் பல நாளும் நினைப்பின்றீர் மனத்துன்னை பேயாய் விரிந்தைத்தேன் பெறலாக அருள் பெற்றேன் வேயார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆயா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. இப்படி தொடர்ந்து பதியங்கள் எல்லாம் பாடினது எத்தனை கேட்டால் எத்தனையோ பதியங்கள் பாடியிருக்கார். ஆனால் நமக்கு கிடைத்தது எத்தனை? மொத்தம் 101 பதியங்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன. 1026 பாடல்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இப்போ நிறைய சிவாலயங்களில் மாணிக்கவாசகர் அருளி செய்த 8ஆம் திருமுறை முற்றோதல்கள் செய்யப்படுகின்றன. எல்லா சிவாலயங்களிலும் மணிவாசகர் அருளி செய்த 8ஆம் திருமுறை முற்றோதல் செய்யப்படுகின்றது. ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த மற்ற திருமுறைகள் எல்லாம் முற்றோதல் என்பது குறைவாக தான் காணப்படுகின்றது. ஓதுவார் பெருமக்களால் தான் மற்ற திருமுறைகள் எல்லாம் முற்றோதல்கள் செய்விக்கப்பட்டு வருகின்றன. திருநெல்வேலியில் தொடர்ந்து 12 திருமுறைகளையும் முற்றோதல் செய்து வருகின்றார்கள். இப்போ நம்மளும் 63 மாத இதழ் சார்பில் இப்போது 5 கிராமம் அழகிய விநாயகர் கோயிலில் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முற்றோதலை திருவாவடுதுறை ஆதீன குருமுகா சன்னிதானம் அவருடைய திருக்கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்டு இப்பொழுது தொடர்ந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரம் முற்றோதல் நடைபெற்று வருகின்றது. 1026 பாடல்களையும் காலையில் ஒரு 9 மணியில் ஆரம்பித்தா 4-5 மணி வரை அந்த முற்றோதல் 8 மணி நேரம் நடைபெறும். அந்த முற்றோதெல்லாம் அந்த பாடல்கள் எல்லாம் அங்கு வந்து பார்க்கின்ற பொழுது தான் நமக்கு தெரிகின்றது. ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தக்கேசி பண்ணிலும் தக்கராக பண்ணிலும் பல பதியங்களை அருளி செய்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் 17 பண்களில் அவர் அந்த பாடல்களை எல்லாம் அருளி செய்திருக்கின்றார். இதெல்லாம் அந்த பதியங்களை எல்லாம் நாம் படிக்கின்ற பொழுது நமக்கு அவர் எப்படிப்பட்ட இசை வித்தகராக விளங்கி இருக்கின்றார் அப்படின்னு நமக்கு தெரியும். அது இல்லாமல் பரமன்பால் தோழமை கொண்டு வாழ்ந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்படி தானே? நிறைய மார்க்கம் இருக்கின்றது. அதில் ஞானசம்பந்த பெருமான் வந்து ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவாக அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். நாவுக்கரசு பெருமான் அடிமையாக இருந்து இறைவனுக்கு அடிமையாக இருந்து வாழ்ந்து வந்தவர். இவர் வந்து என்னது, தோழனாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இன்னெல்லாம் வேணும்னு சொல்லி ஒரு பட்டியலை போட்டு கேட்குறார். அதெல்லாம் அவர் அனுபவித்தாரோ இல்லையோ, நாம் அந்த படியங்களை எல்லாம் பாடினால் நமக்கு அதெல்லாம் கிடைக்கும். என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, காற்றணைய கடும் பரிமா எனக்கு வேண்டும்னு கேட்குறார். குதிரை வேணும். அவர் வாழ்ந்தது தடுத்தாள் கொண்டது 16வது வயதில். 18வது வயதில் அவர் அஞ்சை களத்தில் முக்தி அடைகின்றார். 2 வருடங்கள் தான் அந்த பூவுலகத்தில் அந்த பதியங்களை எல்லாம் அருளி செய்கின்றார். ஆலயங்களை எல்லாம் தரிசனம் செய்கின்றார். 2 திருமணங்களை செய்கின்றார். அப்படி செய்கின்ற பொழுது விரைந்து செல்வதற்காக ஒவ்வொரு ஆலயத்திலிருந்து ஒவ்வொரு ஆலயத்திற்கு செல்வதற்காக குதிரை வேண்டும், எனக்கு காற்றணைய பரிமா வேண்டும்னு கேட்குறாரு. காற்றில் விரைந்து செல்லக்கூடிய குதிரை வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். கரிவிரவு நெய் சோறு 30 எனக்கு வேண்டும். 3 வேளை என்ன செய்யணும், நெய் சோறு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். இவற்றை தாரீரில் ஒரு பொழுதும் உனக்கு என்ன செய்ய மாட்டேன், அடி எடுக்க ஓட்டேன். இப்படிலாம் எனக்கு நீ தரலைன்னா என்ன செய்ய மாட்டேன், உனக்கு நான் பாட்டெல்லாம் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தோழமை உறவோடு வாழ்ந்து வந்தவர், இசை வித்தகராக விளங்கியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். முன்னோரை போற்றியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நம்ம எல்லாம் இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை எல்லாம் வணங்காமல் இருக்கின்றோம். தாய் தந்தையரை வணங்க வேண்டும். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பதிகத்தை தொடங்குகின்ற பொழுது இந்தள பண்ணில் ஆரம்பிக்கின்றார். அந்த இந்தள பண் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, காரைக்கால் அம்மையார் 4 பதியங்களை தான் 3ஆம் நூற்றாண்டில் அருளி செய்தார். அதனால தான் அது ஆலங்காட்டு திருப்பதிகம், ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் அப்படின்லாம் வழங்குகின்றது. அந்த பதியங்களில் அந்த அம்மையார் வந்து இந்தள பண்ணில் தான் அந்த பதியத்தை ஆரம்பித்திருக்கின்றார். முதல் ஒரு பதிகம் பாடினா அது நட்டப்பாடை பண். அது ஞானசம்பந்த பெருமான் அதே நட்டப்பாடை பண்ணில் தான் தோடுடைய செவியன்னு அந்த பதியத்தை போற்றி பரவுகின்றார். அதே போன்று காரைக்கால் அம்மையார் 2வதாக அருளி செய்த ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகத்தில் இருக்கக்கூடிய இந்தள பண்ணில் தான் இவருடைய பதிகத்தை கணக்கையும் தொடங்குகின்றார்.
அப்படி முன்னோரை மொழியென போற்றியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படின்னு சொல்லலாம். இசை வித்தகராக விளங்கியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பணிவான தொண்டர் அப்படின்னு சொல்கிறோம். வன் தொண்டர். இன்னைக்கு சாமியே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இவர் பித்தனே பேயனே அப்படின்னு பேசுனதுனால என்ன பண்ணுறார், பித்தான்னு அடி எடுத்து கொடுத்தார். அப்போ அடி எடுத்து கொடுக்கின்ற பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, இவரை எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், அவரே ஒரு பேர் கொடுத்துருக்கார். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பேர் கொடுத்தார். மணிவாசகர்னு மாணிக்கமாக பாடினதுனால மாணிக்க வாசகர்னு பேர் கொடுத்தாரு. மருள் நீக்கியாராக இருந்தவரை நாவுக்கரசர்னு சாமி தான் பேர் கொடுத்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நம்பியாரூரர்னு இருந்த பெருமானுக்கு வன்தொண்டர்னு பேரை கொடுத்தார். ஆனால் சுவாமிகளை பார்க்கின்ற பொழுது பணிவான தொண்டர் அப்படின்னு சொல்கின்றது. இப்படி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கின்ற பொழுது திருவதிகை வீரட்டானத்திலிருந்து அப்படியே தில்லையை நோக்கிய பயணம் மேற்கொள்கின்றார். அப்போ திருவதிகை வீரட்டானத்திற்கு வருகின்ற பொழுது அந்த திருவதிகை வீரட்டானத்தில் இந்த தலத்தில் திருநாவுக்கரசர் தங்கியிருந்து உளவார பணி செய்த தலம். அது இல்லாமல் திருநாவுக்கரசரை ஆட்கொண்ட தலம் இந்த திருவதிகை வீரட்டானம். அங்கே தான் கூற்றாயினவாறுன்னு பதிகம் பாடி திருநாவுக்கரசரை ஆட்கொண்ட தலம். அதனால் இந்த தலத்தை மிதிப்பதற்கு அஞ்சு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, 5 கிலோமீட்டர் தள்ளியே ஊரினுடைய புறத்திலே சித்தவடமடம் என்கின்ற அந்த தலத்திலே தங்கி விடுகின்றார். தங்கி என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, திருவதிகை வீரட்டானத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடிகளை வணங்கி போற்றி அங்கு இரவு துயில் கொள்கின்றார். இதை அறிந்த இறைவன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வயோதிக அந்தனர் வடிவில் வந்து இவர் எங்கே படுத்திருக்கின்றாரோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாரு, இவருடைய திருமுடிக்கு மேலே இவருடைய திருவடியை வைக்கின்றார். திருவடியை வைத்த உடனே என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு பார்க்குறாரு. ஒரு வயதானவர் நம்மளுடைய தலையில் கால் வைத்து படுத்திருந்தால் நம்ம நினச்சிக்குவோம், நம்மளும் சரி வயதிய காரணத்தினால இவர் படுத்திருக்காருன்னு சொல்லி இன்னொரு இடத்துல போய் படுப்போம். அந்த இடத்துலையும் வந்து அதே அந்தனர் வந்து காலை வைக்கின்ற பொழுது இவருக்கு சுந்தரருக்கு கோபம் வந்து விடுகின்றது. அவரை பிடிச்சி வசை பாடுகின்றார். உடனே வந்திருந்தவர் என்ன செய்ய, என்னை அறிந்திலையோ அப்படின்னு சொல்லி மறைந்து போகின்றார். தம்மானை அறியாத சாதியார் உளரே சடை மேற்கொள்விரையானை விடை மேற்கொள்வீகீர்தன் கைமாவின் உரியானை கரிகாட்டில் ஆடல் உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து அப்படின்னு எம்மாந்தன் அடிகொண்டன் முடிமேல் வைத்திடும் ஆசையால் வாழ்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நமக்கெல்லாம் எத்தனையோ ஆசைகள் இருந்தாலும் அவர் என்ன செய்தார், இறைவனுடைய திருவடியை தன்னுடைய முடிமீது வைத்து வாழ்கின்ற அந்த ஆசையை விரும்பி வாழ்ந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதனால என்ன பண்ணுறார், அவருடைய தலை மீது இறைவன் தன்னுடைய திருவடியை சூட்டுகின்றார். அப்படிப்பட்ட அந்த இடத்துல பாடி அருளிய பதிகம் தான் அந்த பதிகம். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, திரு கழுமலம் என்று சொல்லக்கூடிய அந்த சீர்காழிக்கு வருகின்ற பொழுது அது திருஞான சம்பந்தருடைய அவதாரத்தலம், திருஞான சம்பந்தரை ஆட்கொண்ட தலம் என்று சொல்லி அதனை மிதிப்பதற்கு அஞ்சு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஊரினுடைய புறத்தே இருக்கக்கூடிய பைபாஸ் சாலையோடு போயிட்டுருக்கார். நம்ம சுசீந்தரத்துக்கு ஒரு பைபாஸ் சாலை இருக்குல்ல, அதே போல் சீர்காழியினுடைய பைபாஸ் சாலையில் போய் அப்படியே இங்கேருந்து பார்த்தா என்ன தெரியும், இங்கேருந்து பார்த்தா தெரியல, ஐயங்கார் பேக்கரி தானே. அதே போல் அங்கே ஒரு இடத்துல இருந்து என்ன பண்ணுறாரு, அங்கே இருந்தே சீர்காழியில் இருக்கக்கூடிய சாமியை வணங்குகின்றார். அந்த இடத்துல வந்து அம்மையப்பராக என்ன செய்கிறார், இறைவனும் காட்சி கொடுக்கின்றார். அதில் ஒரு பதியத்தை பாட சாதலும் பிறத்தலும் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் கழுமல வளநகர் கண்டு கொண்டேனேன்னு சொல்லிட்டு ஊரினுடைய புறத்தே செல்கின்ற பொழுதே சாமி அவருக்கு காட்சி கொடுத்தார்னா அவருடைய பணிவு. நாவுக்கரசர் வாழ்ந்தபதி, ஞானசம்பந்தர் வாழ்ந்தபதின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பணிவான தன்மை. அதனால தான் அவருக்கு அவ்வளவு பணிவு இருந்த காரணத்தினால தான் திருத்தொண்டர் தொகை என்கின்ற நூலினை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மூலமாக இறைவன் அருளி செய்தார். அதனால தான் அவரை பணிவான தொண்டர் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சிந்திக்க வைக்கின்றது. அதனால தான் நம்ம அடியார்களும் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணிவாக இருக்க வேண்டும், பணிவு தன்மை நமக்கெல்லாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதேபோல் வழிபாட்டு முறையை நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். எப்படி வழிபாட்டு முறையை கற்றுக் கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, வழிபடுவதில் 2 வகையான முறை இருக்கின்றது. ஒன்று வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்காக நாம் வழிபாடு செய்வது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நாமே திட்டம், அப்படிதானே. நமக்கு நாமே ஒரு திட்டம்னு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்னெல்லாம் வேணும், என்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய எனக்கு கணவன் குழந்தைகளுக்கு என்னெல்லாம் வேணும், அதுக்காக ஒரு வழிபாடு செய்கின்றோம். அது ஒரு வழிபாட்டு முறை. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளை தன் இன்பத்திற்காக பெறுவது, தன்னுடைய குடும்பத்திற்காக பெறுவது ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம்.
ஆனால் இரண்டாவது ஒரு வழிபாடு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளை இறைவன்பால் சென்று பெறுவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடியார்களுடைய தொண்டு செய்வதற்காக, எனக்காக இல்லைப்பா, என்ன செய்யணும், அடியார்களுக்காக நான் கேட்கின்றேன், அதற்காக தா அப்படின்னு சொல்லி 2 விதமான வழிபாட்டு முறையும் நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, பறவையார் திருவாரூரில் அந்த பங்குனி உத்திர திருவிழா நடைபெறுகின்ற பொழுது அங்கு ஆயிரக்கணக்கான அடியவர்கள், லட்சக்கணக்கான அடியவர்கள் இன்றைய காலகட்டங்களில் கூடுறாங்க. அதே போல் அந்த காலகட்டத்தில் கூடுகின்ற பொழுது பறவை நாச்சியார் என்ன பண்ணுவார்னா, அவருடைய மனையில் வருகின்ற அடியவர்களுக்கெல்லாம் அன்னம்பாளிப்பு என்று சொல்லக்கூடிய அன்னதானத்தை செய்கின்றார்கள். அந்த அன்னதானத்திற்கு பொருள் வேணா யார்கிட்ட போய் கேட்பாங்க? அம்மையார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட தான் போய் கேட்குறாரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பண்ணார்? அவர் என்ன வேலையாக பார்த்துட்டு இருந்தார்? நேர போய் என்ன பண்ணுறாரு? சுவாமிகிட்ட தான் போய் கேட்க முடியும். நேர திருப்புகலூர்னு ஒரு தலத்துக்கு போகிறாரு. அந்த தலத்தில் போய் சாமிகிட்ட போய் இப்படி பறவை நாச்சியார் அடியார்களுக்கெல்லாம் அன்னம்பாளிப்பு செய்வதற்காக பொருள் கேட்கின்றார், அதனால் அந்த பொருளை தந்து உதவும்படி கேட்கின்றார். அப்படியே சாமி அப்படியான்னு கேட்டுட்டு விட்டுறார். இவர் என்ன பண்ணுறார்? இரவு அதே தளத்தில் தங்கி செங்கற்கட்டிகளை எல்லாம் வைத்து அதன் மீது ஒரு துணியை விரித்து அந்த துணியில் இரவு துயில் கொள்கின்றார். மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த செங்கற்கட்டிகள் எல்லாம் எனது பொற்கட்டிகளாக மாறுகின்றது. அப்போ தான் தம்மையே புகழ்ந்து செய்வேசேனும் சார்வேனும் தொண்டர் தருகிலாம் பொய்மையாளரை வாடாதே எந்தை புகழூர் வாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம் அம்மையே சிவலோகமாழ்வதற்காதுமையுற இல்லையே. ஒரு படம் உண்டு. இந்த படத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிச்சைக்காரன் வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்து, அம்மா ரொம்ப வயிறு பசிக்குமா, ஏதாவது வீட்டில் சாப்பிட இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே வீட்டில் உள்ள மருமக வெளியில் பார்த்துட்டு, வீட்டில் ஒன்றும் இல்லைப்பா, நீ போ வேறு வீட்டில் போய் ஏதாவது கேளு அப்படின்னு சொல்லுவோம். உடனே மாமியாருக்கு கோபம் வந்துடும். இவா என்ன சொல்லுது, நான்லாம் அந்த வீட்டில் மாமியார், அதனால் மருமகளை 2 திட்டிட்டு நான் வாரேன் இன்னும் வாரேன்னு சொல்லி வெளியில் இவா ஏதாவது பசிக்கு ஏதாவது உணவு விடுவான்னு பார்த்தா அவா என்ன சொல்லுது, வீட்டில் ஒன்றும் இல்லை நீ வேற வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி மாமியார் சொல்லுவாளாம். அதோட நம்ம என்ன செய்யணுங்க, பொய்மையாளரை பாடாதே எந்த புகழூர் பாடுமீன் புலவீர்கள். நம்மெல்லாம் யாரெல்லாம் போய் கெஞ்சி கூத்தாடி என்ன பண்ணுறோம், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறோம். டெய்லி தினந்தோறும் தானுமாலை சாமி நலங்களையும் எல்லா இன்பங்களையும் தரக்கூடியவர் சாமியாக இங்கு வீட்டு இருக்கின்றார். நம்ம எல்லா பிழைகளையும் செய்தாலும் அந்த பிழைகளை எல்லாம் பொறுத்து நமக்கு அருள் செய்யக்கூடியவனாக கருணாகர மூர்த்தியாக தானுமாலய சுவாமி இருக்கின்றார். ஆனால் அவர் கணக்கு எழுதிட்டே தான் இருக்கார். எல்லா கணக்கையும் எழுதுவார். எழுதும் கீழ்கணக்கு இன்னம் பரீசனே அப்படின்னு சொன்னது போல் எல்லா கணக்கையும் எழுதி வச்சுருப்பார். என்னென்னா யார் யார் என்ன செய்யறாங்களோ அதெல்லாம் செய்கிறார். ஆனால் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவர், அப்படிப்பட்டவர். அதனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கேட்ட உடனே அந்த பொற்கட்டிகளாம் கொடுக்குறாரு. அதை வைத்து கொண்டு என்ன பண்ணுறாரு, இவர் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பை செய்கின்றார். அதுபோல் ஒரு தடவை இல்லை 2 3 தடவை பொண்ணுக்காகவே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியதாக வரலாறு உண்டு. ஞானசம்பந்த பெருமான் தன்னை பாடுவான், நாவுக்கரசு பெருமான் என்னை பாடுவான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பொண்ணுக்காக பாடுவான்னு சொல்லி ஒரு பாடலே உண்டு. அப்படி இருந்தாலும் திருமுதுகுன்றம் என்கின்ற தலத்தில் இதே போல் அடியார்களுக்கு அன்னம்பாளிக்கணும்னு சொல்லி அங்கேயும் போய் வேண்டுகின்ற பொழுது சாமி 10,000 பசும்பொன்னை கொடுக்கின்றார். அதையும் ஒரு ஆற்றில் இட்டு திருவாரூர் கமலாலயம் என்று சொல்லக்கூடிய அந்த குளத்தில் மீட்டெடுத்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். அந்த வரலாறுலாம் இப்போ திருப்பி சொல்லலாம் பிரயோஜனம் இல்லை. ஆனால் அந்த வரலாற்றின் மூலமாக நமக்கு என்ன பாடம் கிடைக்கின்றது. அதே போல் அடியார்களுக்கு அன்னம்பாளிக்கணும்னு சொல்லி கேட்கின்ற பொழுது தினந்தோறும் நெல்மணிகளை கொடுத்து விடக்கூடியவர் குண்டையூர் கிளார்னு ஒரு ஆள். கோழிலி அப்படின்னு தலத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தலம் குண்டையூர். அந்த இருக்கக்கூடிய ஒரு பெரிய பண்ணையார் தினந்தோறும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நெல்லை கொடுத்துட்டே இருப்பார். நெல் பருப்புலாம் கொடுத்துட்டு இருக்கார். ஆனால் ஒரு வறுமை காலம் பஞ்சகாலம் வருகின்ற பொழுது உரிய மாதிரி அவருக்கு கொடுக்க முடியவில்லை. அப்போ சாமிகிட்ட போய் அவர் வேண்டுகின்ற பொழுது என்ன பண்ணுறாருன்னா, நெல் மலையை குபேரன் மூலமாக குண்டையூர் முழுவதும் கொண்டு சேர்த்து விடுகின்றார். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த நிலக்கிழார் அந்த குண்டையூர் கிழார் சுந்தரமூர்த்தி சுவாமிகிட்ட இப்படி எங்கள் குண்டையூர் முழுவதும் நெல் மலையாக இருக்கின்றது, இதை திருவாரூருக்கு கொண்டு செல்கின்ற பொழுது கொண்டு செல்லுங்கள்னு சொல்லும்போது திரு கோழிலி என்கின்ற தலத்தில் போய் நீல நினைந்தடியேன் உமை நித்தலும்
கைதொழுவேன்னு ஒரு பாடலை பாட, நீல நினைந்தடியேன் ஊமை நித்தலும் கைதொழுவேன் இல்லை ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தர பணியேன்னு சொல்லி பாடுறார். அதை பாடின உடனே பூதகணங்களை விட்டு அந்த நெல்மலைகளை எல்லாம் இரவோடு இரவாக திருவாரூரில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதில் பறவையார் வீட்டு முன்பு தேவையானவற்றை சேர்த்து விட்டு அங்கே திருவாரூருக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு நெல் குவியல்கள் இருக்கின்றன. அடுத்த நாள் காலையில் பறவையார் வந்து பரசு அந்த பறை அறிவிக்கின்றார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ நெல்மலையை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுபோல் எல்லாரும் இன்புற்று வாழ்ந்த காலம் எல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றில் நம்ம கற்கின்றது. ஆக வழிபாட்டு முறையை நமக்கு கற்றுக் கொடுத்தவர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நமக்காக வழிபடுதல், இன்னொன்று இறைவனுடைய அடியவர்கள் சிவபெருமானுடைய தொண்டர்களுக்காக நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் 2 நெறிமுறைகளையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதுபோல் துன்புறுவோரின் துயரை துடைக்கின்றார். துன்புறுவோர் யாருன்னு கேட்டிங்கன்னா, வாடிய பயிரை கண்ட பொழுது எல்லாம் வாடினேன் அப்படின்னு யார் சொல்கிறா? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு ராமலிங்க சுவாமிகள் சொன்னது. அருட்பெருஞ்சோதின்னு எங்கேருந்து சொன்னார்? இன்னைக்கு திருவம்பாவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் தனிப்பெருங்கருணை அப்படின்னு வருது. கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தான் ராமலிங்க அடிகளார் அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணைன்னு சொல்லி நம்ம எல்லாம் பாடுகின்றோம். இதெல்லாம் திருவாசகத்தில் என்ன பண்ணுறாங்க? நம்ம அடியோர் மக்கள் அதை போற்றியாக பாடி அந்த வழிபாடுகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்படி அந்த ராமலிங்க சுவாமிகள் வாடிய பெயரை எல்லாம் கண்ட பொழுதெல்லாம் வாடினேன்னு சொன்னார். அதுபோல் இவரும் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கு துயர் உருவர்களை எல்லாம் கண்டு என்ன செய்தாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த துயரை எல்லாம் தீர்த்து அருளினார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவிநாசின்னு ஒரு தலத்துக்கு செல்கின்றார். அந்த தலத்தில் செல்கின்ற பொழுது, கோயிலுக்கு செல்கின்ற பொழுது ஒரு வீட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மங்கள ஒலிகள் எல்லாம் கேட்கின்றன மேலதாளத்தோடு. அங்கு ஒரு விழாக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அந்த மங்கள ஒலிகள் எல்லாம் கேட்க கொண்டு இருக்கின்றது. அதற்கு நேரே எதிரே பார்த்திங்கன்னா இன்னொரு இல்லத்தில் அழுகுரல் கேட்டுக்கொண்டு இருக்கின்றது. அப்போ அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த வழியாக ஆலயத்திற்கு செல்கின்ற பொழுது இந்த மங்கள ஒலியையும் கேட்கின்றார், அழுகுரலையும் கேட்கின்றார். ஏன் இவ்வாறு நடைபெறுகின்றதுன்னு கேட்கின்ற பொழுது அப்போ சொல்கிறாங்க, இன்றைக்கு மங்கள ஒலி கேட்கின்ற அந்த இல்லத்தில் இருக்கக்கூடியவர் வந்து அந்தனர். அவருக்கு 7 வயதில் அந்த உபநயன சடங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லக்கூடிய பூணூல் திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெறிமுறை அந்தணர்கள் வைத்திருக்கின்றார்கள். அந்த சடங்கானது நடைபெறுகின்றது. இவன் எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பையனும் ஒரு நாள் திருக்குளத்திற்கு சென்று குளிக்க செல்கின்ற பொழுது அந்த குளத்தில் வாழ்ந்த ஒரு முதலையானது ஒருவனை கொண்டு சென்று விட்டது. அதனால் அவனும் இருந்திருந்தால் அவனுக்கும் அந்த பூணூல் கல்யாணம் என்று சொல்லக்கூடிய அந்த உபநயன சடங்கினை இருக்கலாம்னு சொல்லி அந்த வீட்டில் என்ன செய்கிறாங்க, அழுகுரல் கேட்கின்றது அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த அழுகுரலை தீர்க்க வேண்டும், இந்த வீட்டிற்கு நாம் எவ்வாறாவது உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, கோயிலுக்கு நேரடியாக போகவில்லை. அந்த அவிநாசி என்கின்ற சொல்லக்கூடிய அந்த கோயிலினுடைய வலதுபுறம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குளத்திற்கு சென்று அந்த குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செல்கின்ற பொழுது அந்த குளத்தில் தண்ணீரே இல்லை. அந்த தண்ணீர் இல்லாத குளத்தில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, கரைக்கால் முதலையே பிள்ளை தர சொல்லு காலனையேன்னு ஒரு பதியத்தை பாடுகிறார். அப்படி அவர் ஒரு 10 பதியங்களை பாடுகின்ற போது 4வது பாடல்களை பாடுகின்ற பொழுது என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, பாடிய மாத்திரத்திலே அந்த குளத்தில் நீர் வருகின்றது, குளம் நிரம்புகின்றது. அந்த குளத்தில் நிரம்பிய குளத்தில் முதலை வருகின்றது. அந்த முதலை உண்ட பாலகன் எந்த வயசில் இருப்பானோ 5 வருடங்கள் கழித்து 12 வயதுனா 12 வயது, 7 வயதுனா 7 வயதில் அந்த குழந்தை என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா வாரான். வந்து அந்த முதலை வந்து அந்த கரையில் கொண்டு விட்டு விட்டு செல்கின்றது. இப்படியெல்லாம் அந்த பதிகம் பாடி அற்புதத்தை செய்தவர் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இன்றைக்கி இதே போன்று தான் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஞானசம்பந்த பெருமானும் அற்புதத்தை செய்திருக்கின்றார். மயிலாப்பூரில் வருகின்ற பொழுது அங்கு சிவனேச செட்டியாருடைய மகள் அங்கம்பூம்பாவை என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா உயிர்த்தெழச் செய்கின்றார். அப்படி தானே இந்த சாம்பலை இருக்கக்கூடிய அந்த கலசத்தை கொண்டு அவர்கிட்ட கொடுத்து, இந்த பூம்பாவையே உமக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய விருப்பம், ஆனால் இவள் வந்து முன்னாடியே இறந்து போனாள் அப்படின்னு சொல்லி அந்த கலையத்தை கொடுக்கின்ற பொழுது இவர் வந்து மட்டிட்ட புன்னயம் காணல் மட மயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் அப்படி ஞானசம்பந்த பெருமான் ஒரு பதிகம் பாடி அங்கம்பூம்பாவே உயிர்த்தெழச் செய்தார்.
அதே போல நாவுக்கரசு பெருமான் அப்பூதியடிகளார் இல்லத்தில் சென்று உணவருந்துகின்ற பொழுது தலைவாழை இலை வரிக்க சென்ற அந்த மூத்த திருநாவுக்கரசு என்கின்ற அந்த மகன் அப்பூதியடிகளாருடைய மகன் என்ன பண்றான், அரவம் தீண்டி இறந்து படுகின்றான். அவனுக்கு ஒரு பதிகத்தை பாடி என்ன செய்கிறாரு, ஒன்று கொல்லாமவர் சிந்தை உயர்வரை ஒன்று கொல்லாம் உயரும் மதி சூடுவர், இப்படி அந்த பதிகத்தை பாடி அங்கேயே என்ன செய்கிறார், அப்பூதியடிகளாருடைய திருமகனாரை மூத்த திருநாவுக்கரசை நாவுக்கரசு பெருமான் உயிர் தளச் செய்கின்றார். இப்படி பல அற்புதங்களை செய்தவர் நம்மளுடைய அருளாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் இன்னைக்கு இதே போன்ற அற்புதங்களை யாராலும் செய்ய முடியாது. ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒருபடி மேலே சென்று ஞானசம்பந்த பெருமான் அற்புதம் செய்கின்ற பொழுது அங்கே அங்கம் பூம்பாவினுடைய சாம்பலானது இருந்தது. நாவுக்கரசு பெருமான் அப்பூதியடிகளுடைய திருமகனாரை உயிர்த்தெழச் செய்கின்ற பொழுது அங்கு மூத்த திருநாவுக்கரசனுடைய உடலே இருந்தது, அது உயிர்த்தெழச் செய்தார். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்தனரை உயிர்த்தெழச் செய்கின்ற பொழுது அங்கு குளத்தில் தண்ணியே இல்லை. 5 வருடங்கள் கழித்து அந்த குளத்தில் நீர் நிரம்ப செய்து முதலையே வரச் செய்து அங்கு என்ன செய்தார், அந்த கரைக்கால் முதலையே பிள்ளை தர சொல்லு காலனையன்னு சொல்லி அந்த அற்புதத்தை செய்தவர். அப்போ துன்புறுவோருடைய துயரை துடைத்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நாமும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் துன்புறுகின்றார்களோ அவர்களுடைய துன்பத்தை துடைப்பதற்காக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நல்ல காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்வின் மூலமாக நாம் பெறக்கூடிய பாடமாக அமைகின்றது. அதே போல் காலத்தை பொன்போன்று போற்றக்கூடியவர் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பார்த்தீங்களா, நம்ம மண்ணினுடைய மைந்தர், நல்ல ஆசிரியர் விருது பெற்றவர் நம்ம செல்லப்பன் ஐயா அவர்கள் அடுத்தது 6:30 மணிக்கு பேச வேண்டும். ஆனால் 6:15 மணிக்கே நினைச்சதாச்சு, கலையரங்கத்திற்கு வந்தாச்சு. இதுக்கான காலத்தை பொன்போன்று போற்றக்கூடியவர் நம்ம செல்லப்பன் சார் அவர்கள். அதே போல தான் அந்த காலத்திலே இந்த இதெல்லாம் நடைமுறையில் இருக்குது. அதுபோல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, காலத்தை பொன்போன்று போற்றியவர். நம்ம முன்னாடியே சொன்னேன், அவரை தடுத்தாட்கொண்டது 16 வயதில் தான் தடுத்தாட்கொண்டார். காலத்தை பொன்போன்று போற்ற வேண்டும். 5 நிமிடங்கள் தான் நமக்கு இருக்கின்றது. அதுபோல் அந்த 5 நிமிடங்களில் நமக்கு 1000 பாடல்கள் எல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 2 ஆண்டு காலத்தில் 1000 பாடல்களை அருளி செய்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இடையறாத அன்பு கொண்டு சாமியை வழிபாடு செய்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். 2 ஆண்டுகளும் பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று அந்த ஆலயங்களுக்கு எல்லாம் செல்வதற்கு குதிரை வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி பெற்றுக்கொண்டவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதே போன்று நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், காலத்தை பொன்போன்று என்ன செய்யணும். நான் மட்டும்தான் பேச்சாளர்னு நினச்சேன். ஆனால் கீழே கலையரங்கத்துக்கும் கீழே இருக்கக்கூடியவர்களும் பேச்சாளர்களாக இருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அன்பர்களும் என்ன செய்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசுகிறது நல்லது தான். இதுபோல் காலத்தை நாம் என்ன செய்யணும், பொன்போன்று போற்ற வேண்டும் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கின்றது. அதுபோல் யோக நெறிக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இன்னைக்கு சரியே என்று சொல்லக்கூடிய உளவார பணியினை செய்து முக்தி பெற்றவர் நாவுக்கரசு பெருமான். அது மட்டும் இல்லாமல் கிரியே என்று சொல்லக்கூடிய சிவபூஜை அகவழிபாடை செய்து முக்தி பெற்றவர் ஞானசம்பந்த பெருமான். யோக நெறி என்று சொல்லக்கூடிய யோக மார்க்கத்தில் வாழ்ந்து முக்தி பெற்றவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதனால தான் 2 திருமணங்களை செய்த பிறகு நாட்டியத்தான்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலத்திற்கு வருகின்ற பொழுது கோட்புலி நாயனார் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அவருடைய 2 மகள்களை என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட நீ அது பணிவிடை பெண்களாக அடிமைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது 2 பெண்களையும் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய மகள்களாக ஏற்றுக்கொள்கின்றார். பிரம்மா கூட திலோத்தமையை உருவாக்குகின்ற பொழுது அவருடைய அழகை கண்டவது மயங்கி அவளை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் 2 திருமணங்களை செய்த பிறகு 2 பணிவிடை பெண்களை கொடுத்து இந்த கோட்புலி நாயனார் இவர்களையும் அடிமைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லும்போது அவர்களை அடிமைகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை, தம்முடைய மகள்களாக ஏற்றி சிங்கடியப்பர் வனப்பகைன்னு சொல்லி தன்னுடைய பதியங்களை எல்லாம் தன்னுடைய மகளாக போற்றி வணங்கியிருக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். யோக நெறிக்கு வாழ்ந்து காட்டியவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, பெருமிழலை குறும்ப நாயனார் அவர் சுந்தரமூர்த்தின்னு சொல்லியே என்ன பண்ணுறாரு, யோக நெறியிலிருந்து நாளைய தினம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயத்திற்கு செல்வார் என்பதை தெரிந்து முந்தின நாளே என்ன பண்ணுறாரு, யோக நெறி மார்க்கத்தின் மூலமாக கைலையை சென்று அடைந்தவர் பெருமிழலை குறும்ப நாயனார். அவருக்கே அவ்வளவு யோக நெறி சித்திக்கும் என்றால், யோக நெறியினே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய யோக நெறியை பற்றி நம்மளால் சொல்ல முடியுமா? அதனால் அவரை பற்றிய வீரம் என்னால் இயம்பும் தகையதோ அப்படின்னு சேக்கிழார் பெருமானை குறிப்பிட்டது போல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அனுபவித்தது போல இன்பத்தை அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்பம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தில்லைக்கு செல்கின்றார். அந்த தில்லையில் சென்று அங்கு
தில்லைகள் சென்று அங்கே வழிபாடு செய்கின்ற பொழுது நமக்கெல்லாம் வழிபாடு செய்யும்போது என்னென்ன எண்ணங்கள்லாம் வருகின்றது. அப்போ தான் யாரெல்லாம் அழகான பட்டுடுத்தி வருகின்றார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த என்னது திருப்பள்ளி மடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே இருந்து என்ன செய்யுது, சாமிக்கு நெய் அப்பம் மணக்கும். அது ஒரு மூக்கு ஒரு சைடு போயிட்டுருக்கும், அப்படிதானே. ஒரு சைடு வந்து பல பேர் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் காதில் விழுந்துட்டு இருக்கும். இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு வழிபாடு செய்யும் பொழுது எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா, 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையாக குணமுறு 3 திருந்து சாத்வீகமாக இந்துவாள் சடைய நாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெருங்குத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்தில் மாறிலா மகிழ்ச்சிகள் மலர்ந்தார் அப்படின்னு சொல்லி சேக்கிலா பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எவ்வாறு தில்லைகள் சென்று நடராஜ பெருமானை வணங்கினார் அப்படின்னு சொல்கிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 பேரறிவும் மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய இந்த 5 புலன்களும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கண் மட்டும்தான் சாமியை பார்த்துட்டே இருக்கணுமா. எல்லாரையும் விளக்கி விட்டு என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, தள்ளுங்க வழி விடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவான், வழி விட்டுட்டு சாமிக்கு தீவாரணம் ஆகும்போது இவன் மட்டும் என்ன செய்வான், கண்ணை இறுக மூடிடுவான். அப்படித்தானே, கண்ணை மூடிட்டே இருப்பான். அப்புறம் சாமி தீவாரணம் முடிஞ்ச பிறகு கண்ணை திறந்து பார்ப்பான், கிருஷ்ணமூர்த்தி அவர் போயிடுவார். அப்படித்தானே. அதே போல் இங்கே வந்து என்ன செய்வாருன்னு கேட்டிங்கன்னா, கண்ணு மட்டும்தான் திறந்து இருக்கணுமா. மற்ற 5 புலன்களில் மெய்வாய் கண்முக்கு செவியில் சாமியை வழிபாடு செய்கின்ற பொழுது கண் மட்டும் திறந்து இருக்க வேண்டும். குணமுறு 3 திருந்து சாத்வீகமாக, சாத்வீக குணம் நமக்கு இருக்க வேண்டும். மனமொரு, அதாவது அந்த கரணங்கள் 4, மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லக்கூடிய இந்த 4ல் அந்த கரணங்களில் கரம் மனம் பற்றி இருக்க வேண்டும். சாமியை மனம் மெய்மொழிகளால் போற்றி வணங்க வேண்டும் என்கின்ற வாழ்க்கையெல்லாம் நமக்கெல்லாம் பாடமாக வழங்கியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்ல போனதுனே ஒரு மடமே உருவானது. அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 பேரறிவும் கண்களே கொள்ள அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேக்கிலா பெருமான் அருளி செய்த இந்த பதிகத்திற்கு விளக்கம் சொல்ல போனதுக்கே ஒரு திருமடம், இன்னைக்கு 18 மடங்களில் ஒரு மடம் உருவான வரலாறு உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்செந்தூர் செந்திலாண்டவ பெருமானுடைய அருளை பெற்றவர் குமரகுருபர். அவர் மூலமாக வாய் பேச முடிஞ்சவர் குமரகுருபர். ஆனால் குருநாதரை தேடி செல்கின்ற பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, மதுரை வழியாக சென்று மதுரை மீனாட்சி அம்மன்ட பிள்ளை தமிழ் பாடி முத்துமாலையை பெற்றவர். அப்படிப்பட்ட குமரகுருபர் தருமபுர ஆதீனத்திற்கு சென்று குருநாதர் மாசிலாமணி தேசிகரை வணங்கி வழிபாடு செய்கின்ற பொழுது என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு கேள்வியை கேட்கின்றார். இந்த 12ஆம் திருமுறையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வழிபாடு செய்த இந்த 5 பேரறிவும் கண்களே கொள்ள இந்த பாடலுக்கு அனுபவ விளக்கத்தை சொல்லு அப்படின்னு சொல்கிறார் குமரகுருபர்கிட்ட. அப்போ குமரகுருபரால் அந்த இடத்துல பேச முடியல. ஏற்கனவே முருகப்பெருமான் சொல்லியிருக்கார், உனக்கு எங்கே வாக்கு தடைபடுகின்றதோ அங்கே உனக்கு குருநாதர் இருக்கார். அப்போ உடனே அவரை குருநாதராக ஏற்றுக்கொண்டு தருமபுர ஆதீனத்தை குருநாதராக ஏற்றுக்கொண்டு தருமபுரம் மூலமாக என்று காசி திருப்பனந்தாள் மடம்னு சொல்லி ஒரு மடமே உருவான வரலாறு இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய ஒரு பாடலுக்கு அனுபவ விளக்கம் சொல்ல போய் இன்றைக்கி 18 மடங்களில் ஒரு மடம் உருவான வரலாறு இருக்கின்றது. இப்படிப்பட்ட பல்வேறு வாழ்க்கை பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதுபோல் தமிழகத்தினுடைய தனி நாகரிகத்தை கடைபிடித்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படின்னு சொல்லலாம். கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம பிரதோஷ வழிபாடுலாம் செய்கிறோம். இந்த பிரதோஷ வழிபாடுலாம் நித்திய பிரதோஷம்னு சொல்லுவோம். இந்த சாமி என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, பிரதோஷத்தில் மட்டும் வழிபாடு நம்ம அதனுடைய ஐயாலாம் எனக்கு செல்லப்பு சார்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்கள் அவர்கிட்ட சுசீந்திரத்துக்கு வந்தோம்னா ஒரு 8 மணிக்கு பிறகு கோயிலெலாம் நடை அடைத்த பிறகு ஒரு திண்ணையில் உட்காந்துருந்து ஐயா பேசிக்கிட்டே இருப்பாங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம். மணி 10 மணி ஆகும், 11 மணி ஆகும், 12 மணி ஆகும், 1 மணி ஆகும். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி போவோம். அப்புறம் அவர் ஐயா வீட்டுக்கு போவாங்க. அப்படி பல நாட்கள் பாடம் கேட்டிருக்கோம். அப்படிலாம் இந்த பிரதோஷ வரலாறுலாம் சொல்லும்போது நம்ம என்ன செய்கிறோன்னா, நித்தியமாக என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த புலன்கள் கொண்டு என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தையே நம்ம என்ன செய்கிறோம், ஏதாவது ஒரு வகையில் நாசப்படுத்திக்கிட்டே இருக்கும், மாசுபடுத்தி கொண்டே இருக்கின்றோம். இந்த மாசுகளை எல்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, சாமி ஒவ்வொரு காலமாக இருந்து அந்த தீயாகவும் பலியாகவும் 4 பூதங்களாகவும் இருந்து எல்லாம் சரிப்படுத்திகிட்டே இருக்கார். இதெல்லாம் நித்திய பிரதோஷமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி. அப்படி பல விதங்களாக சொல்லிடுறார். அதே போல் நட்பை பாராட்டியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சேரமான் பெருமாள் நாயனாரோடு நட்பு பாராட்டியவர். ஏரோன் கலிப்காம நாயனாரோடு நட்பு பாராட்டியவர். இப்படியெல்லாம் நட்பின் இலக்கணமாக திகழ்ந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். தன்னுடைய நட்பின் மூலமாக 2 நாயன்மார்களை நமக்கு தந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று கூறி, அவருடைய வாழ்வில் நாம் ஆய்வு செய்ததில் நமக்கெல்லாம் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமூக ஒற்றுமையாளராக திகழ்ந்திருக்கின்றார், ஒரு இசை வித்தகராக திகழ்ந்திருக்கின்றார், ஒரு பணிவான தொண்டராக விளங்கி இருக்கின்றார், வழிபாட்டு முறைகளெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுப்பவராக விளங்கி இருக்கின்றார், துன்புறுவோரின் துயரை தீர்ப்பவராக இருந்திருக்கின்றார், காலத்தை பொன்போன்று போற்றியவராக இருந்திருக்கின்றார், நட்பினை
உயிராக போற்றி வாழ்ந்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் நட்பினுடைய இலக்கணத்தை கடைபிடித்திருக்கின்றார். இப்படி சொல்லி அவருடைய வாழ்விலை ஆய்வு செய்த வகையில் உங்களுக்கு எல்லாம் அவருடைய வாழ்க்கை பாடமாக சிந்திப்பதற்கு வாய்ப்பு நல்கிய இந்த மார்கழி திருவிழாவில் நமக்கு சமய சொற்பொழிவு பேசுவதற்கு அனுமதி அளித்த நமது திருக்கோயிலுடைய மேலாளர், அது மட்டும் இல்லாமல் கண்காணிப்பாளர், இணை ஆணையர் அனைவருக்கும் இத்தருணத்தில் நன்றி பாராட்டிக் கொள்கிறேன். எல்லாமல் இங்கு அடியனுடைய சமய சொற்பொழிவுக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய நமது திருமுறை மாணவர்கள் மற்றும் பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் இத்தருணத்தில் நன்றி பாராட்டி இதுகாரும் என பேச வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.